தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பெரும்பாலானோர் சமூக நீதி மற்றும் பெரியார் வாழ்க என்று முழங்கி சட்ட புத்தகத்துடன் பதவிப்பிரமாணம் எடுத்தது கவனத்தை ஈர்த்தது. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. முதல் 2 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து மாநிலங்களின் அகர வரிசைப்படி உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு செய்து வைக்கப்பட்டது. नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. அதன்படி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பதவியேற்றனர். TR பாலு, ஜெகத் ரட்சகன், ராசா, கனிமொழி, கதிர் ஆனந்த் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றனர். உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். திமுக எம்பிக்கள் அனைவரும் அண்ணா, பெரியார், கருணாநிதி உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிட்டு பதவியேற்றுக் கொண்டனர். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. இதேபோல் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பதவியேற்றனர். ஜெய் ஜகத், ஜெய் பீம் என்று முழக்கமிட்டு திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்றுக் கொண்டார். நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க தமிழ், ஜெய் ஜகத். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார். தனது உரையை முடிக்கும் போது நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு என குறிப்பிட்டார். దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி, வணக்கம், ஜெய் தமிழ்நாடு. பெரும்பாலானோர் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை எடுத்து வந்ததும் தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டதும் கவனத்தை ஈர்த்தது.